நிறைய பெற்றோர்கள் குடும்பத்தோட நிதி நிலைமை குழந்தைகளுக்கு தெரியக்கூடாது, அப்பா அம்மா கஷ்டப்படுறது தெரியக்கூடாது அப்படின்னுலாம் சொல்லி வளர்த்துவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரும் சண்டையவே வீட்டில் நடத்துவாங்க. சண்டையே அதனால தான் நடக்கும். அப்போ இந்த சண்டையில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை விட, நீங்கள் நேரடியாக குழந்தைகளுக்கு நம்ம இப்படி தான் பிழைக்கிறோம், இப்படி தான் வாழ்கிறோம், நம்மளோட குடும்ப செலவு இவ்வளோ தான் ஆகுது, வருமானம் இவ்வளோ தான் இருக்குது, அப்பா இப்படி கஷ்டப்படுறாரு, நான் இப்படி கஷ்டப்படுறேன், எல்லாருமே நம்ம வறுமை நிலையிலிருந்து மேலே வருவதற்கான சூழலில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படின்னு உங்களோட என்ன ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸை உடனே அங்கே அப்ளை பண்ணிடுங்க. குழந்தைகள் எதையுமே மறைக்காதீங்க. ஏன்னா மறைக்கிறக்கூடிய விஷயங்களை நீங்களே ஓப்பன் பண்ணிடுவீங்க. அந்த ஓப்பன் பண்ணக்கூடிய விஷயங்கள் எதில் வருது அப்படின்னா, கணவன் மனைவி சண்டைக்குள்ளே தான் வருது. கணவன் மனைவி சண்டை கட்டி ஒரு விஷயத்தை நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணையில் அதில் தெரிஞ்சுக்கக்கூடிய குழந்தைகளுடைய மனநிலை நெகட்டிவ் ஆயிரும். அதே நீங்கள் சமநிலை மனதுடன் இருக்கும் பொழுது குழந்தைகளை கூப்பிட்டு, அப்பா இப்படி தான் கஷ்டப்படுறாரு, அப்பாவுடைய வருமானம் இவ்வளோ தான், அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம குடும்பத்தை நடத்தணும், அதுதான் நம்ம வாழ்வு சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் நீ புரிஞ்சுட்டு நீ ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நீ என்ன கடமை இருக்கோ படிக்கிறத படிச்சுட்டு மேலே நல்ல வேலைக்கு போய் எங்களை மாதிரி நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு எடுத்து சொன்னீங்கன்னா, அந்த குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாக தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வாழக்கூடிய, படிக்கக்கூடிய, படித்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள குழந்தையாக மாறும். இதான் நம்ம பெற்றோர்களாக நம்ம செய்யக்கூடிய கடமை.